அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். சீனாபுரம் மாட்டு சந்தை, மலை சீனாபுரம் தெரியும். இந்த சந்தை பாத்தீங்கன்னா நல்ல தரமான எச்எஃப் கிராஸ் பிரீடு, எச்எஃப் பிரீடு, இந்த மாதிரி கன்றுகள், வளர்ப்பு கிடாரிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு ஏற்ற சந்தை. இன்னைக்கு வந்து சந்தையில கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருக்கு. கடந்த சில வாரங்களா நம்மளால வர முடியாத சூழ்நிலை. மாடு எல்லாம் வாங்கி கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து வளர்ப்பு கிடாரிகளோட விலை நிலவரம் எப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த சந்தை வந்து ஈரோடு மாவட்டத்தில் நடக்கிற சந்தை. ஈரோட்டில இருந்து பெருந்துறையில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 12 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. குன்னத்தூர் போற வழியில. குன்னத்தூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் பக்கமா வரும்னு நினைக்கிறேன். ரெண்டுக்கு சென்ட்ரல் இருக்கிறதா இந்த சந்தை. ஓகே, இன்னைக்கு வந்து விலை நிலவரம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். மறக்காம நம்ம பதிவு பாக்குறோம்ன்றத ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பதிவுக்குள்ள போயிருக்கோம். அப்படியே மாடுகள் வாங்கி கட்டினதெல்லாம் நிறைய பேர் வாங்கி கட்டி இருக்கிறாங்க. அப்படியே உள்ள போய் நிலவரம் எப்படின்னு பாத்துக்கலாம். வாங்கினவங்க பேசுற கண்டிஷன்ல யாரும் வாங்கி கட்டிட்டு இருக்காங்க மும்முரமா. கன்றுகள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறையாவே இருக்கு. மும்மரமா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய 2 பல் 4 பல் போதிட்டு இருக்காங்க. தலைமலை இருக்கு உள்ள பாத்து என்ன விலை வரும்? 40 ரூபா சொல்றாங்க. 40 ரூபா சொல்றாங்க. எத்தனை 2 வருஷம் கடை இருக்குங்களா? இருக்கு. 2 வருஷம் 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்கும். 40 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்களா? 35 ரூபாய்க்கு இல்ல இல்லைங்க. நம்ம இதுதாங்க யூடியூப் சேனல். சரி, ஓகேண்ணா. வியாபாரம் கடைசி மட்டும் முடிக்க மாட்டாங்க. மோதிட்டு இருக்காங்களா? அண்ணா வணக்கம். அப்புறம் இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க? அந்த மாடை என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? கண்ணு 33. எப்படி விலை பரவாயில்லைங்களா? இன்னைக்கு சந்தை நேரம் எப்படி போயிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஸ்லோவா போகுது. 25 ரூபா 27 சொல்றீங்க. சரி, ஓகேண்ணா. இந்த மாதிரி மாடு வேணா கான்டாக்ட் பண்ணலாமா? சந்தைக்கு வந்துடலாமா? சந்தைக்கே வந்துக்கலாம். சரி சரி சரி, ஓகேண்ணா. நல்லா 2 பல் தரத்துல அருமையான எச்எஃப் கிராஸ் பாக்குற நல்லா ஜம்மு இருக்கு. ஹைட் வெயிட்டான மாடு. ஆனா இது எத்தனை பல் தரத்துல இருக்கு? 2 பல். என்ன விலை சொல்றீங்க? 60 ரூபா சொல்றீங்க. சுழியெல்லாம் எந்த கோளாறு இல்ல. வாங்கிட்டு போனா அப்படி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி சரி. நீங்க எங்க இருந்து வரீங்க? சீனாபுரம். பக்கத்துல இன்னொன்னு செவலை ஒண்ணு நிக்கிது ஜெர்சி. அது என்ன ரேட் வரும்? 30 ரூபா ரேட் சொல்றேன். 30 ரூபா ரேஞ்ச் வரும். சரி சரி. அது எத்தனை மாசம் கண்ணா? எத்தனை மாசம் கண்ணுங்க அது? 1 வருஷம் 6 மாசம். 1 வருஷம் 6 மாசம் தான் இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் நீங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா இல்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? அப்படியே வாங்கிக்கலாம். சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. பாக்குறதுனால ஜம்முன் இருக்கு.
அண்ணனுதான் மும்முரமா வியாபாரம் ஓடிட்டு இருக்கு. அண்ணா, வணக்கம். அப்படி இல்ல அவரை பேச சொல்றதா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இருங்க. வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க அண்ணா? வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்கண்ணா? லோக்கல் தான். இன்னைக்கு எத்தனை உருப்படி இருக்குண்ணா கையில? 10 உருப்படி இருக்கு. எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ள இருக்குமா? ஒரு வாரத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த கண்ணு என்ன ஜெர்சி கிராஸுங்களா? என்ன ரேட்னா வருது? 25 ரூபா. 25 வரும். எத்தனை ரூபாயில இருந்து உங்ககிட்ட ஸ்டார்டிங் வருதுங்க? ஸ்டார்டிங்ல 40 ரூபாயில இருந்து இருக்கு. 40 ரூபாயில இருந்து 25 ரூபா மட்டும் இருக்கா? அந்த சட்டைக்கண்ணு என்ன ரேட் வருண்ணா? செவல சட்டை இது அதுங்களா 33 ரூபா. அது 33 ரூபா. 33 வரும். ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா? ஒரு வருஷம் கண்ணு தான் வரும். சரி சரி சரி, ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா, இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க எப்பவுமே? 10 உருப்படி இருக்கும். சரி, நல்ல செவல சட்டை, கருப்பு சட்டை எல்லாமே இருக்கு கையில. இந்த மாதிரி மாடுகள் என்ன அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. வார வாரம் சந்தைக்கு வந்துருவாரு. அப்படியே உங்க நம்பர் தான் சொல்லிருங்க. 96 27 90 25 57. சரி, ஓகேண்ணா. பேருங்க உள்ள பார்த்தோமா? முடிக்கணும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள போலாமா? வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. 13 ரூபாய்க்கு அந்த ஐயா இந்த மாடு ஊறி ஓடிட்டு இருக்காரு. வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கீங்க? எத்தனை உருப்படிகள் கொண்டு வந்திருக்கீங்க? 2 தான் கொடுத்துருக்கீங்க. டெஸ்ட் மாதிரி வச்சிருக்கீங்களா? டெஸ்ட் எது இல்ல. இந்த கண்ணு வந்து எத்தனை ரூபாய்க்கு மோதிட்டு இருக்காரு ஐயா? விலை கேட்கல. 13 ரேஞ்சுக்கு மோதிட்டு இருந்தாரு. தமாஸ் பேசுறாரு. அப்படிங்களா? சரி சரி. இதெல்லாம் என்ன ரேட்ல வரும்? 30 ரூபா வருங்க. அது 10 ரூபா வரும். 17 ரூபா ரேஞ்ச் வருது. 25 ரூபா வரும். அது பெரிய மக்கள் எத்தனை பல் தரத்துல இருந்து இருக்குண்ணா? 2 பல்லு. வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி சரி. இது பல்லு சுழி சுத்தம் எல்லாம் தெளிவா இருக்கும். சரி சரி சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா, இல்ல உங்களை கான்டாக்ட் பண்ணா? கான்டாக்ட் பண்ணா உங்ககிட்ட வந்து வாங்கினா கேரண்டி கொடுப்பீங்களா? எல்லாத்துக்கும் கேரண்டி. 1 வாரம் கேரண்டிங்க. 1 வாரம் கேரண்டி. கேரண்டி. சரி சரி. 1 வாரம் கேரண்டி. என்னென்ன மாதிரி ஃபால்ட் வராத வந்தா ரிட்டர்ன் எடுப்பீங்க? துளி சுத்தா தீன் திங்குதோ இல்லையா, எப்பை கேரண்டி. பை நல்லா இருக்குமா, போன ஊசி போட்டு நின்னுக்குதான் நின்று போகணும். பை நல்லா இருக்கும், எப்பை தெளிவா. சரி சரி. இப்போ டெஸ்ட் மாடுகள் கண்ணோட வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணலாமா? டெஸ்ட் மாடு வேணா வாங்கிக்கலாம். கண்ணு மாட்டாங்க வாங்க. கண்ணு மாடு வாங்குறது இல்ல. டெஸ்ட்னா எப்படிங்க? எத்தனை நாள்? 2 மாசம் 3 மாசம் மாதிரி டெஸ்ட் வந்தா வேணா சரி, கன்ஃபார்ம் பண்ணா கன்ஃபார்ம் பண்ணி கேரண்டி வேணி. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அப்படியே ஹெச்எப் கருப்பு சட்டா வெயிலுக்கு தாங்குமா? வீடு எடுத்துக்கலாமா? என்ன வளமா வருது? 55. வாய்ஸ் மட்டும் தான் உங்களை காமிக்கல. 55 சொல்றீங்க. வளர்த்தி கொண்டாடுறீங்களா? எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க இது? இது ஒரு 1.25 வருஷம் இருக்கும். பல்லு ஒண்ணும் போடல. ரெண்டாவது பல்லு 2 பல்லு போட்டுருச்சு. 55 சொல்றீங்க. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க சந்தையில? 49 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 49 மட்டும் கேக்குறாங்க. இந்த மாதிரி மாடு உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? ஒண்ணுதான் இருக்கு. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி, ஓகே. அப்படியே மாடுகள் வரது நிறையவே இருக்கு. எல்லாம் மும்முரமா நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இங்க ஒரு செவல சட்டை எடுத்துக்கலாமா? அவருதானா? வளர்த்தி கொண்டாடுறீங்களா? என்ன வளர்ந்துரும்? 20 ரூபா ஒரு. எத்தனை மாசம் கண்ணு இருக்கும்? 1 வருஷம் இருக்கும். நல்லா சைஸ் மாடுதான். இப்பதான் மூக்கணாங்க விட்டுருப்பீங்களா இருக்கு. 1 வருஷம் கண்ணு 20 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. எத்தனை ரூபா மட்டும் சந்தையில மோதிட்டு இருக்காங்க? 17 தான் கேக்குறாங்க. இந்த மாதிரி கன்று உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? சரி சரி சரி, ஓகேம்மா. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். போறோம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பெருமாநல்லூர். சரி, ஓகே. அப்படியே பார்த்தோம்னா அப்படியே நிறைய இடம் பண்றது. சந்தையே காலியான மாதிரி ஆயிடுச்சு.
13 சொல்றாங்க. நல்லா ஹைட் வெயிட் மேல கண்ணுதா. எத்தனை 3 மாசம் கண்ணு இருக்குமா? 5 மாசம் இருக்குமா? சரி சரி. எத்தனை கேக்குறாங்க அது? 13 ரூபா சொல்றீங்க பைனல். சரி சரி. நீங்க எப்படி வியாபாரியா? காட்டுல இருந்து கொண்டாந்தா. சரி ஓகேங்க. அப்படியே இந்த பார்த்தோம்னா எங்க ஒருத்தர் வீடியோ எடுக்க சொன்னாரு, காணும் போயிட்டாரா? கண்ணு நல்லா சைனிங்கான கண்ணு, நல்லா நெகு நெகு இருக்கு. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? ஒரு 10 மாசம் தான் இருக்க மாட்டேன். நல்லா நெட்டு நீளமா. ஒரு நாட்டு மாடு கிராஸுங்களா? சிந்து மாடு கிராஸ். சரி சரி. என்ன பண்ணி வருதுங்க இது? 23 சொல்லிட்டு இருக்கு. சரி ஓகேண்ணா. சரிண்ணா. சரிண்ணாங்கிற மட்டும் பலப்பா தம்பி பார்த்துக்கலாமா? உடம்பு சரியில்லை அதனாலதான். இதெல்லாம் என்ன வருது? 30 ரூபா வரும். எத்தனை ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குமா? எல்லாம் எச்சப். மொட்டை மாடு. இந்த மொட்டை மாடு வருதுங்க 33 சொல்றேன். 33 சொல்றீங்க. இன்னைக்கு சந்தைக்கு இன்னைக்கு ஒரு 33 34 வந்து அந்த பெரிய மாடெல்லாம் முழுதா? அதெல்லாம் என்ன ரேஞ்சில் வருது? 65 ரூபா வரும். டெஸ்டும் இருக்கா? டெஸ்ட் என்ன ரேட் சொல்றீங்க? 70 ரூபா சொல்லுங்க. டெஸ்ட் 70 ரூபா சொல்றீங்க. மாடு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் என்ன சொல்லிருங்க. 63 85 71 74 94. இதெல்லாம் 93. இதெல்லாமே உங்களுக்குதான். சரி ஓகே. அப்படியே ஒரு பார்வை பார்த்தலாம். செவல செட்டை என்ன ரேட் வரும்? எந்த சொல்லுங்க? இதுக்குள்ள இருக்குல்ல மொட்டை மாடு, ஆமா அது 40 ரூபா சொல்லுங்க. 45. சரி ஓகே. அதை மட்டும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. வேலை முடிச்சுட்டு போங்க. எல்லாமே அவங்க ஒன்னாதான். அங்கங்க தனித்தனியா இருக்கு, பேச முடியுங்க. செவல செட்டை 17 எல்லாமே பாக்குறீங்களா? ஜம்மு இருக்கு. ஆனா இதெல்லாம் சேஞ்ச் வருங்க. உங்க ஓனர் அந்த லுங்கேடி இருக்கிற பையனா? சரி ஓகே. அதெல்லாம் பேசுற வேண்டிய வேலையாளர் வந்து அதிகமா பேச மாட்டாங்க. இதுல வந்து டெஸ்ட் மாடு இருக்குன்னு இருக்காங்க. 60 ரூபாய்க்கு மேல வருங்கிறாங்க. பாக்குறது எல்லாமே ஜம்மு இருக்கு. இங்க பொடிக்கணும் கொண்டாட ஆளுங்க எல்லாம் ஒருத்தனைங்க. ஆனா அங்க இருக்கிறாங்க. அப்படியே காமிச்சிட்டு இங்க பாத்தீங்களா? நல்லா திண்டு கொண்டு மாடல். அந்த கேட்டு வந்துருவேன். மாடு அடங்கிட்டு இருக்கீங்களா? முதலாளி தேடிட்டு இருந்தாரா? வந்துட்டோம்ல. 17 சொல்லி 16. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. நீங்க மயக்க மாட்டேன். இன்னைக்கு எப்படி இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்லோதான். ஆமாண்ணா. என்ன காரணங்க? அண்ணா மழை இல்லைங்கண்ணா. மழை இல்ல. ஆமாங்கண்ணா. அப்படி வந்துடுறேன். ஆமாங்க. மண்டை காயுதுங்கண்ணா. மண்டை காயுது. அதிகமா அடிக்கிறங்காட்டி ஒரே கிளாஸ். ஆமாங்கண்ணா. குண்டியெல்லாம் தீங்குதுங்கண்ணா. ஐயோ இதெல்லாம் அப்புறம் நான் கட் பண்ணிட்டு இருக்கோங்க. சரி இன்னைக்கு இன்னைக்கு 10 கொண்டு வந்தீங்களா? 10 என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருதுண்ணா? அண்ணா ஒரு 7 ரூபாயில இருந்து ஒரு 5 ரூபா வரல இருக்குதுண்ணா. 7 ரூபாய் பாக்கலாங்களா? பாக்கலாங்கண்ணா. எதுங்க இதா? ஆமாங்கண்ணா. 7 ரூபாய்ங்கண்ணா. இந்த ஜெர்சி கண்ணு வந்து 7 ரூபாய் சொல்றீங்க. எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குமாண்ணா? 4 மாசம் இருக்குண்ணா. 4 மாசம் இருக்கு. ஆமாண்ணா. அது அந்த காரி அண்ணா காரிக்கு ஒரு 8 மாசம் இருக்குண்ணா. 8 மாசம் கண்ணு. அது என்ன ரேஞ்ச் வருங்க? அண்ணா ஒரு 11 ரூபா வருண்ணா. 11. ஆமாங்கண்ணா. அந்த கண்ணெல்லாங்க? அண்ணா இது 20 ரூபா வருங்கண்ணா. அது அந்த அளவுக்கு 10 ரூபா வருங்க. 10 ரூபா ரேஞ்ச் வரும். ஆமாங்கண்ணா. ஆமாங்க. இங்க இருக்கு அண்ணா இது 14 ரூபா வருங்கண்ணா. 14 கொடுக்கலாமுங்கண்ணா. 14 இதெல்லாம் கொடுக்கலாம். ஆமாங்கண்ணா. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. 99ண்ணா 94ண்ணா 89 27 64 64 நம்பர் கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சரி ஓகே. இது
கொடுப்பீங்க? அண்ணா 14 ஒரு 6 ரூபா கொடுத்துடலாம் 6 ரூபா கொடுக்கலாம். கொடுத்துடலாம். சரி, ஓகே. நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? அண்ணா கை கால வளைங்கண்ணா. கைகால் பாளையம். ம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.